ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் சார் தான். சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஏஜ்ல என்ன நடந்துச்சு, அந்த இயர்ல என்ன ஈவென்ட் நடந்துச்சு, ஹிஸ்டரியில என்ன நடந்துச்சு, எந்த கிங்கோட மொனார்கி பீரியட்ல என்னென்ன ஈவென்ட் நடந்துச்சுன்னு முதல்ல டீட்டெயிலா சொல்லுவாரு. ஸோ அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபோ எல்லாம் நான் சார் கிட்ட இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் ஒரிஜினல் டெக்ஸ்ட படிக்கல, நான் படிக்கவே இல்ல அப்படின்னாலும், மேமோட கிளாஸ கவனிச்சாலே போதும். ஏன்னா, எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் எடுத்துட்டு வந்து, ஒன் பை ஒன் வந்து அவங்க டிஸ்ப்ளே பண்ணி எங்கள படிக்க வச்சுருவாங்க. ஸோ சங்கீதா மேம் கிளாஸ்ல அது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். அதே போல மீரா மேம் கிளாஸ். மீரா மேம் கிளாஸ பொறுத்தவரைக்கும் கிரிட்டிசிசம்னாலே ஒவ்வொரு டிஎஸ் எலியட்டா, ட்ரெடிஷனா, சரி ஓகே ஃபங்ஷன்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசமா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணொண்ணா எடுத்துட்டு வந்து ஸ்க்ரீன்ல காட்டி லைன் பை லைன் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மீரா மேம் கிளாஸ்ல எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணி கொஸ்டின் எடுத்து வச்சிடணும். ஆன்சர் இந்த பாயிண்ட் இந்த 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 டிராமாவா, இந்த நாவலா, இந்த பாயிண்ட் எல்லாமே எக்ஸாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த எழுதி வச்ச நோட்ஸ அகைன் அகைன் அவங்க படிக்கணும். இது பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு கொண்டு மெமரியில வைக்க முடியும். அப்பதான் எக்ஸாம்ல அவங்க கன்ஃபியூஸ் இல்லாம போய் ஆன்சர் பண்ண முடியும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் சொல்றேன். அண்ட் தென் டெஸ்ட் வந்து கம்பல்சரி. நம்ம படிக்கிறோமோ படிக்கலையோங்கிறத தாண்டி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இடையில அவங்க டெஸ்ட் போடணும். பிகாஸ் டெஸ்ட் தான் நம்ம எந்த ரேஞ்சில இருக்கோம், நமக்கு எது தெரியுது, எது தெரியல அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்தும். அதனால டெஸ்ட் கண்டிப்பா வேணும். ஐ எம் கவிதா ஃப்ரம் திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன். என்னோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா, டிடிஎட், எம்ஏ, பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோட 2 டிகிரியுமே நான் டிஸ்டன்ஸ்ல தான் பண்ணேன். டிஸ்டன்ஸ்ல படிச்ச ஒருத்தர் இந்த லிட்ரேச்சர் வேர்ல்டுல இந்த டிஆர்பி எக்ஸாம்ல நல்ல ஒரு நிலைமைக்கு முடியுமா? எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமான்னு நெறைய பேர் சொன்னாங்க. பட் அதெல்லாம் மாத்துற விதமா தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். பிகாஸ் லிட்ரேச்சர் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுனால ஒரு காரணம். இன்னொன்னு நல்ல ஒரு ரோடு மேப் வந்து எனக்கு புரொஃபசர் அகாடமி குடுத்தாங்க. அத நான் குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். YouTubeல மொத அகாடமியோட வீடியோ பார்த்ததுனால தான் நான் அகாடமில ஜாயின் பண்ணேன். அவரோட கிளாஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுனால தான் நான் அகாடமி ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணேன். அவரோட கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, அ பொதுவா குறிப்பிட்டு நம்ம சொல்லணும் அப்டின்னா, லிட்டரரி டெர்ம்ஸ், தியரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. அதோட ரெஃபரன்ஸ் புக்க பேஸ் பண்ணி அவர் சொல்லுவாரு. ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெர்ம்ஸ்ல பார்த்தோம்னா, அஃபோரியாவாகட்டும், அப்ஜெக்டிவ் கோரிலேஷன், டீஃபெமினைசேஷன் இந்த மாரி எல்லா டெர்ம்ஸுமே வந்து சார் வந்து ரெஃபரன்ஸ் புக்ல எப்படி குடுத்திருப்பாங்களோ, அதே மேனர்லயே அவர் சொல்லுவாரு. ஒரு ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கணுமோ, அதே பாயிண்ட் ஆஃப் வியூல சார் எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாரு. YouTubeல நான் ஃபர்ஸ்ட் அப்பதான் பார்த்தேன் நானு. தியரிய பத்தியோ சரி, லிட்ரேச்சரோட பேசிக் ஐடியாவோ எதுவுமே தெரியாம இருந்த எனக்கு ஒரு ஒரு ஸ்போர்ட்டிவா இருந்துச்சு. ஸோ நம்ம சேரலாம். கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் சேர்ந்தேன். பிஜிடிஆர்பி சிவி வரைக்கும் போயிட்டு, நான் வெளிய வந்திருந்தப்போ, நான் ஜாயின் பண்ண அகாடமி தான் புரொஃபசர் அகாடமி. ஸோ நான் ஸ்போர்ட்டிவா எனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் படிச்சேன். நெறைய டெஸ்ட் குடுத்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, நெறைய டெஸ்ட் குடுத்தாங்க. ஸோ ரிப்பீட்டடா படிக்கிற மாரியா இருந்துச்சு. சாரோட கிளாஸ் ரெகுலரா அட்டெண்ட் பண்ண முடியல அப்டின்னாலுமே, ஆப்ல என்னால அட்டெண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட் தான் சொல்லணும். ஏன்னா எல்லா டைமும் அந்த ஈவினிங் டைம் ஹரிபரி டைம்ல என்னால அட்டெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் ஆப்ல தான் போய் நான் பார்த்துக்குவேன். கிளாஸ கவனிச்சு ஒன் பை ஒன்னா நான் நோட்ஸ் எடுத்து வச்சு, அகைன் அகைன் நான் ரிவிஷன் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் சாருக்கு. ஸோ சார் சொன்ன எல்லா ரெஃபரன்ஸ் புக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணிருவேன். நான் வாங்கி நானே இண்டிவிஜுவலா உட்காந்து ரீட் பண்ணிருவேன். ரீட் பண்ணி அதுலருந்து நோட்ஸ் எடுத்து நான் படிப்பேன். ஸோ எது புரியல அப்படிங்கும்போது நான் கிளாஸ் வீடியோஸ போட்டு பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்குவேன். அதுலருந்து நான் தேவையான பாயிண்ட்ஸ எடுத்து நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அத பிரிப்பேர் பண்ற டைம்ல தான் எனக்கு யுஜிசி நெட் அப்படிங்கிற ஒரு இருக்குங்கிறதே நான் தெரிஞ்சுட்டேன். நெட் அப்படிங்கிற ஒண்ணுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இது இருக்குது. இது இது எழுதுனா இந்த பெனிஃபிட் அப்படிங்கிற ஒண்ணே எனக்கு தெரியாது. ஸோ அது தமிழ்நாடுல வந்து புரொஃபசர் அகாடமில நெறைய பேரு படிச்சு யுஜிசி நெட் கிராக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆட் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நானும் எழுதி பார்த்தேன். போயி ஜூன்ல 2023ல போயி யுஜிசி நெட் ஒன் டைம் போய் நான் அட்டெண்ட் பண்ணி பார்த்துட்டு நான் வந்தேன். அந்த எழுதின டைம்ல வந்து 7 மார்க்ல நான் ஓபிசி கேட்டகரி எலிஜிபிலுக்கு நான் லூஸ் பண்ணேன். ஸோ எழுதுனதுக்கு அப்புறம் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, டெஃபினட்டா நம்மளால பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம ஸ்கோர் பண்ணிறலாம் அப்படின்ட்டு தான் நான் என்ன பண்ணேன்னா, யுஜிசி நெட்டுக்கும் சேர்த்து சைமல்டேனியஸா பிரிப்பேர் பண்ணேன். ஸோ அதுக்கு சாரோட கிளாஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்க்ளூடிங் யூனிட் 1 ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர பொறுத்த வரைக்கும் சார் தான். சார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த ஏஜ்ல என்ன நடந்துச்சு, அந்த இயர்ல என்ன ஈவென்ட் நடந்துச்சு, ஹிஸ்டரியில என்ன நடந்துச்சு,
நடந்துச்சு, எந்த கிங்கோட மொனார்கி பீரியட்ல என்னென்ன ஈவென்ட் நடந்துச்சுன்னு முதற்கொண்டு டீட்டெயிலா சொல்லுவாரு. சோ அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபோ எல்லாம் நான் சார் கிட்ட இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அது எல்லாமே எனக்கு யுஜிசி நெட் எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. டிசம்பர்ல யுஜிசி நெட் வந்துச்சு அகைன் சரி எழுதுவோம். ஒரு இதுலதான் போனேன். சாரோட கிளாஸ்ல கொடுத்த தியரிஸ் ஆகட்டும், கிரிட்டிசிசம் ஆகட்டும், லிங்குஸ்டிக் லாங்குவேஜ் கிளாஸ் இது எல்லாமே வந்து எனக்கு நியூ தான். இதுக்கு முன்னாடி நான் படிச்சது கிடையாது. பட் இங்க டீடைல் மேனர்ல சார் சொல்லி கொடுத்தாரு. பிளஸ் அவர் கொடுத்த ரெஃபரன்ஸ் புக்கும் நான் படிச்சேன். ரெண்டையுமே படிச்சுதான் நான் டிசம்பர்ல எழுத போனேன். சாருமே சொன்னாரு, நீங்க யூஜி டிஆர்பி எழுதுறதுக்கு ஒரு ட்ரையலா இருக்கணும். இந்த யுஜிசி நெட் டிசம்பர்ல எழுத போற யுஜிசி நெட்டுங்கிறது யூஜி டிஆர்பி எழுத போறதுக்கு ஒரு ட்ரையலா இருக்கணும்னு தான் சார் சொன்னாரு. சோ நானும் போய் எழுதினேன். அந்த டிசம்பர்ல வந்த யுஜிசி நெட் நான் கிராக் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன நான் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு தோணுச்சு, சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது சார் சொல்லி கொடுத்தாரு, இது சார் கிளாஸ்ல சொன்னாரு. பிகாஸ் அவர் கிளாஸ் எல்லாத்துலயுமே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இதெல்லாம் ப்ரீவியஸ் நெட் கொஸ்டின்ல வந்தது, இது இந்த இயர் கொஸ்டின்ல பார்த்திருக்கோம், இது இந்த இயர்ல பார்த்தது, இந்த ஸ்டேட்டோட கொஸ்டின் பேப்பர்ல வந்ததுன்னே சார் சொல்லியிருப்பாரு. சோ ப்ரிப்பரேஷன் போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு இடையில யூஜிசி நெட் டிசம்பர்ல வந்துச்சு. சோ அதையுமே சார் எல்லாருமே அட்டன் பண்ண சொன்னாரு. சோ நாங்க எல்லாருமே அட்டன் பண்ணோம். நானுமே போய் அட்டன் பண்ண போனேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் சார் கொடுத்த தியரிஸ் ஆகட்டும், கிரிட்டிசிசம் ஆகட்டும், ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பேசிக் இன்ஃபோ எல்லாமே இருக்கட்டும், அவர் கொடுத்த ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே நான் வாங்கி வச்சு படிச்சதுனாலே ஆகட்டும், போய் நான் எழுதினேன். எனக்கு கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. நான் யூஜிசி நெட் அந்த டைம் நான் கிராக் பண்ணேன். எக்ஸாமுக்கு யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு 20 டேஸ்க்கு முன்னாடி அந்த ரிசல்ட் வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஹார்ட் ஒர்க் பண்றோம். கண்டிப்பா காடோட கிரேஸ்ங்கிறத விட சாரோட ஹெல்ப்பும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். சோ அதுக்கப்புறமேட்டிக்கா யூஜி டிஆர்பி ப்ரிப்பரேஷன் கண்டினியூவா போச்சு. எக்ஸாம் டேட் எக்ஸ்டெண்ட் ஆன பிறகும் ரீஷெடியூல்டு போட்டு திரும்ப எங்களுக்கு டெஸ்ட்டை கொடுத்து திரும்ப அதை கிளாஸ் ரிவிஷன் மாதிரி கொடுத்து எல்லாமே பண்ணது அகாடமியோட ஒரு பெரிய ஒரு பலம் தான் நான் சொல்லுவேன் எங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி பண்ணிட மாட்டாங்க. ஆனா அகாடமி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. சோ அதுக்கு பெரிய நாங்க தேங்க்ஸ் சொல்லணும். இதை முடிச்சிட்டு யூஜிடிஆர்பி நான் எழுதினேன். யூஜிடிஆர்பி எழுதி கண்டிப்பா நல்ல மார்க் வரும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி மார்க் வந்துச்சு. சோ அது கண்டிப்பா அகாடமி தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு இடையில மீரா மேம் பத்தியும் சங்கீதா மேம் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். சங்கீதா மேம் பொறுத்த வரைக்கும் நாவல் டிராமாவை ரொம்ப அருமையா நடத்தும். ஒருத்தர் ஒரிஜினல் டெக்ஸ்ட படிக்கல, நான் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் மேமோட கிளாஸ கவனிச்சாலே போதும். ஏன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் எடுத்துட்டு வந்து 1 by 1 வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணி எங்களை படிக்க வச்சிருவாங்க. சோ சங்கீதா மேம் கிளாஸ்ல அது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் தான் நான் சொல்லுவேன். அதே போல மீரா மேம் கிளாஸை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிசிசம்னாலே ஒவ்வொரு டிஎஸ் எலியட்டா ட்ரெடிஷனா சரி ஓகே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்து ஸ்கிரீன்ல காட்டி லைன் பை லைன் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ அது வந்து மீரா மேம் கிளாஸ்ல எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். அண்ட் தென் கோஆர்டினேட்டர் என்ன டவுட்னாலும் சரி, எப்ப கேட்டாலும் சரி, எல்லா நேரத்திலும் எங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுவாங்க. சோ இதுக்கும் நான் அகாடமிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். சார் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஒரிஜினல் டெக்ஸ்டையும் அவங்க படிக்கணும். அகாடமில எல்லாமே கொடுத்துருவாங்க, எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் செல்ஃபா அவங்க ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 சேஃபர் ஜோன்ல அவங்களை கொண்டு போய் வைக்கும். சோ ஒரிஜினல் டெக்ஸ்ட் ரீடிங்கிறது மஸ்ட் மோர் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். படிச்சதை அவங்க நோட்ஸ் எடுத்து வைக்கணும். சும்மா ரீட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. எல்லாத்தையும் அவங்க நோட்ஸ் எடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டீச்சரா இந்த கொஸ்டின்ஸ் எப்படி வரும், இந்த பேஜ்ல இருந்து எப்படி வரும் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணி கொஸ்டின் எடுத்து வச்சுக்கணும். ஆன்சர் இந்த பாயிண்ட், இந்த டிராமாவா, இந்த நாவலா, இந்த பாயிண்ட் எல்லாமே எக்ஸாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த எழுதி வச்ச நோட்ஸ அகைன் அவங்க படிக்கணும். இது பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு கொண்டு மெமரியில வைக்க முடியும். அப்பதான் எக்ஸாம்ல அவங்க கன்ஃபியூஸ் இல்லாம போய் ஆன்சர் பண்ண முடியும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். அண்ட் தென் டெஸ்ட் வந்து கம்பல்சரி. நம்ம படிக்கிறோமோ படிக்கலையோங்கிறத தாண்டி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இடையில அவங்க டெஸ்ட் போடணும். பிகாஸ் டெஸ்ட் தான் நம்ம எந்த ரேஞ்சில இருக்கோம், நமக்கு எது தெரியுது எது தெரியல அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்தும். அதனால டெஸ்ட் கண்டிப்பா வேணும். குறிப்பிட்ட கால இடைவெளியில அவங்க டெஸ்ட் போடணும். வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பண்ண ஸ்ட்ரகிள் தான் நானும் பண்ணேன். ஃபேமிலியில இருக்கோம், குழந்தைங்க வச்சிருக்கோம். சோ கிச்சன் வேலை இருக்கும். எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் நைட் படிப்பேன் ரொம்ப நேரம். பிகாஸ் நைட் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் ஏர்லி மார்னிங் ஸ்டடி. காலையில 3 மணிக்கு எந்திரிச்சிருவேன். நைட் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் காலையில நான் 3:00 எந்திரிச்சிருவேன். ஏன்னா அந்த நேரம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, குழந்தைகளாகட்டும் யாராகட்டும். அதனால கொஞ்சம் கண்டினியூவா ஏர்லி மார்னிங் 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நான் படிச்சுட்டு அப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு இடையில தான் சார் ப்ரிப்பரேஷன்ங்கிறது எனக்கு போச்சு. இதுல ஹெல்த்ங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு என்ன பண்ணா நம்ம உடம்புக்கு ஆகாதுன்னு தெரியும். சோ அந்த ஐட்டங்களெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். என்ன கொடுத்தா நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறது தெரியும். சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம உடம்ப பாத்துக்கணும். சரியான நேரம் தூங்கணும், அதை விட்டுறக்கூடாது. அது வெரி இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஹெல்தி ஃபுட் அதுவும் நம்ம எடுத்துக்கணும். பிகாஸ் எக்ஸாம் வரும், திருப்பி போஸ்ட்போன் ஆகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்காக நம்ம உடம்ப நம்ம வருத்தக்கூடாது. பிகாஸ் அதுதான் மூளையை செயல்பட வைக்குங்கிறதுனால நம்ம உடம்பையும் நம்ம பாத்துக்கணும்.
வணக்கம்.